பூம்புகார் கடல் பகுதியில் பழந்தமிழ் நாகரிகம் குறித்த ஆய்வு. ஆழ்கடலிலும் தமிழர் வரலாறு ஆராயப்படுவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். நாகை திருவாரூரில் தாவேகா தலைவர் விஜய் இன்று தேர்தல் பரப்புரை. பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கக் கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி. தொடர் மழை காரணமாக கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. தென்பெண்ணை ஆற்றங்கரையோரத்தில் உள்ள 3 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு 2வது நாளாக வெள்ள எச்சரிக்கை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. சேலம், ஈரோடு, திருவாரூர் மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. விழுப்புரம் அருகே லாரி மீது கார் மோதிய விபத்தில் 2 ஆசிரியர்கள் உயிரிழப்பு. சென்னையில் நடைபெறும் விழாவில் பங்கேற்க வந்தபோது நேர்ந்த துயரம். அதிமுக ஆட்சி அமைந்ததும் வீடில்லாத ஏழைகளுக்கு வீடு கட்டித் தரப்படும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கொட்டு மழையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. நகரத்திலும் சரி, கிராமத்திலும் சரி, ஏழைகளும் சரி, தாழ்த்தப்பட்டவர்களும் சரி, அவர் வசிப்பதற்கு வீடு இல்லாமல் இருந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு அவர்களுக்கு வீட்டிடம் அரசாங்கமே வாங்கி அற்புதமான 12 லட்சம் ரூபாய் காப்பீடு. காசா மீதான போரை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி சென்னையில் பேரணி. இஸ்ரேலின் இனப்படுகொலையை கண்டித்து பெரியாரிய உணர்வாளர்கள் முழக்கம். உதகை, கொடைக்கானலை போல வால்பாறையிலும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் நடைமுறை. தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பழைய குற்றால அருவியில் நீராட இனி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே அனுமதி. வன விலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் நேர கட்டுப்பாடு விதிப்பு. சட்டவிரோதமாக தத்தெடுத்த குழந்தை இறந்ததால் சடலத்தை இருப்பு பாதையில் வீசிச் சென்ற கொடூரம். கோவை அருகே தம்பதி உள்பட 6 பேர் கைது. கர்நாடகாவில் நாளை மறுநாள் முதல் சாதிவாரி கணக்கெடுப்பு. ஒத்திவைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என முதல்வர் சித்தராமையா திட்டவட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.